உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீரும் சிறப்புமா வாழ்ந்த ஒரு பெரிய உசுரு வீட்டை விட்டு போக போதுங்கிறா ஜக்கம்மா. புதுசா தாலி கட்டிக்கிட்டு காலடி எடுத்து வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அது ஒரு துஷ்ட தேவதைங்கிறா ஜக்கம்மா. செய்வனையோ கெடுவோ வைக்க தெரிஞ்சவ, ஒரு குடும்பத்தை அடியோட அழிக்க வந்தவ. வந்த இடம் நாசமாகும், போன இடம் தீ பிடிக்கும். அவ ஒரு சூனியக்காரி. பாத்தீங்கல்ல, எந்த ஊர்ல குடுகுடுப்புக்காரன் இந்த மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சு படிப்பான்? இவனா இங்க வந்திருக்க வாய்ப்பு இல்ல. நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காதவங்க யாரோ இவனை அமிச்சிருக்காங்க. யார் அமிச்சது நீயே ஒழுங்கா சொல்லு. ஏய், என்ன தைரியம்டா உனக்கு? ஐயா, இல்ல விட்டுருங்க. என் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ண பாக்குறியா? இல்லங்க ஐயா, அப்படி இல்ல. யார் அப்படி பண்ண சொன்னது? ஓடிடு, எதுவும் சொல்லாத, ஓடிடு. ஏய், சொல்றா. நீ சொல்லல, உன்னை இங்க அடிச்சு கொண்டு போய் சொல்றா. ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா, நான் ஓடி போயிடுறேன். ஓடியா? ஏய், இப்படி எல்லாம் கேட்டா அவன் வேலைக்கு ஆக மாட்டான்பா. டேய் சிவா, டேய் சிவா, சொல்ல புரியாதடா. டேய் சிவா, டேய் சொல்றா. டேய் நைட்ல இந்த மாதிரி பழி வாங்க போறவன்னு சொல்லிட்டு காலையில வந்து காசு வாங்க தானடா பாக்குறீங்க? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் ஓடுடா. ஐயோ, என்னடா ஆச்சு? சாமி தப்பிச்சேடா. காலே. ஐயோ, காலே. ஐயோ, என்னடா ஆச்சு? அம்மா ஜனனி, நீ உள்ள போமா. ஒரு நிமிஷம், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவன் என் பொண்டாட்டி, இந்த குடும்பத்தோட மருமக. இவன் இங்கதான், இந்த வீட்டுல தான் இருப்பா. இவளை அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இவ தனியா போக மாட்டா. நானும் இவ கூட சேர்ந்துதான் போவேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எனக்காக எல்லாரையும் எதிர்த்து சண்டை போடுறாரு. ஒரு நாள் நான் அவர் மனைவி இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? இல்ல அவருக்கு ஞாபகம் திரும்ப வந்து என்ன யாருன்னு கேட்டா என்ன ஆகும்? என்ன காதலிச்ச ஒரே காரணத்துக்காக ஜனனியை எல்லாரும் வெறுக்கிறாங்க. என்ன செய்வாங்க இவங்கள? சாரி சிவா. எதுக்கு சாரி? நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். நான் உங்களை மீட் பண்ணிருக்கவே கூடாது. நான் உங்களை சந்திக்காமையே இருந்திருந்தா எனக்காக நீங்க எல்லார் கூடயும் தேவையில்லாம சண்டை போட வேண்டியது இருக்காதுங்க. எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு என்னால சொல்ல முடியல ஜனனி. ஏன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா ஜனனின்னா அம்மாவுக்கு உயிர். அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜனனி. அம்மா உன்னை மருமகளேன்னு சொல்லும்போது அவங்க முகத்தை பார்த்திருக்கியா? அவ்வளோ சந்தோஷம். அம்மாவோட பாசத்துக்கு ஈடே இருக்காது ஜனனி. நல்லது மட்டுமே செய்வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அம்மாவால ஏமாற்றத்தை மட்டும் தாங்கிக்கவே முடியாது. சின்ன விஷயத்துக்காக நாள் கணக்கில் வெளியிலேயே தெரியாம அழுவாங்க. அம்மாவுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லணும். எல்லாமே பொய் சிவா. நான் சொல்ற எல்லாமே பொய். இது வரைக்கும் என் அம்மாவுக்காக நான் எதுவுமே பெருசா பண்ணதில்லைன்னு நினைச்சேன். ஆனா என்னையே அறியாம ஒண்ணு பண்ணிருக்கேன்னா அதுதான் நீ ஜனனி. நீ இல்லாம அது நடந்திருக்க ஜனனி. புரியல. உன்னை
மருமகளா கொடுத்தது தான் அம்மாவுக்காக நான் பண்ண மிகப்பெரிய காரியம். எல்லாரும் சொல்லுவாங்க, சிவா உன் கூட இருக்கும்போது தாண்டா விசாலாட்சி முகத்துல சந்தோஷமே நிறைஞ்சிருக்குன்னு. ஆனா இப்போல்லாம் உன் கூட இருக்கும்போது தான் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஜனனி. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னாலதான் நீனா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜனனி. நானே ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எப்படி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருப்பாளான்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அதான் உங்க மேல இருக்கிற பாசம் சிவா. உங்களை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் என்னையும் பிடிக்குது. உண்மை என்னன்னா, என்னை விட அம்மாவுக்கு ஒன்னதான் ரொம்ப அதிகமா பிடிக்கும். சொல்லப்போனா எனக்கு கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கும். அம்மா சந்தோஷம் தான் ஜனனி என்னோட உண்மையான சந்தோஷம். மலேசியாலேருந்து நான் உன்னை தவிர வேற எதை கொண்டு வந்திருந்தாலும் அம்மாவை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்திருக்க முடியுமான்னு என்னால் சொல்ல முடியாது. ஜனனி, ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. உன்னோட மௌனம் தான் எனக்கு பயமா இருக்கு. சில உண்மைகளை சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் உண்மை நெருப்பு பிடிச்சு எரியற மாதிரி இருக்கும். தாங்க முடியாத வலி. செத்து போயிடலாம் போல இருக்கும். உண்மையை சொல்லிட்டா எனக்குள்ள குற்ற உணர்வுகள் இருக்காது, உடம்பு எரியாது, வலி இருக்காது. ஆனா சில நேரத்துல தாங்கிக்க முடியாது. எனக்காக நான் வலியை தாங்கிக்கிறத விட மத்தவங்களுக்காக வலியை தாங்கிறது சுகமாதான் இருக்கு. உங்களால இப்ப புரிஞ்சுக்க முடியாது. ஒரு நாள் புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வரும். என்னால புரிஞ்சுக்க முடியுது ஜனனி. அம்மாவை தவிர இந்த வீட்டில் வேற யாருமே உன்னை ஏத்துக்கல. உன் வலி எனக்கு புரியுது. எல்லாம் அம்மாவுக்காகத்தான். கொஞ்சம் பொறுத்துக்க ஜனனி, ப்ளீஸ். எனக்கு அம்மா இல்ல. இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டது உண்டு. ஆனா இருந்தா எப்படி இருக்கும்னு என்னால கற்பனை பண்ண முடிஞ்சது. ஏன்னா என் அம்மாவை பத்தின ஞாபகங்களே எனக்கு இல்ல. ஆனா இப்ப எனக்கு புரியுது அம்மானா என்ன, அம்மா இருந்தா எப்படி பாத்துப்பாங்கன்னு புரியுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.